சூரியன் உதித்தான் என்றால் தாமரை மலரப் போகிறது. அதே போல இந்த ஆத்மா உஜ்ஜீவனம் அடையணும்னால் பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். ஆச்சாரியனை விட்டுட்டு நான் பிரிஞ்சு தனியா வந்தேன்னா அதே பகவானுடைய பார்வை என்னை கொளுத்திடும். எந்த பிராணிக்கும் தெரிந்தோ தெரியாமலோ முடிந்தவரை எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. இந்த சரீரம் ஏற்படுத்தப்பட்டது பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக. அகங்கார மமகாரங்களை தொலைத்து பகவானை பற்ற வேண்டும். ஒரு தாமரை புஷ்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். தாமரை புஷ்பத்தை யார் அலர்த்த வேண்டும்? சூரியன் தான் அலர்த்தணும். நான் எத்தனை தான் செயற்கையா நான் விளக்கெல்லாம் போட்டதுக்காகலாம் அலர்ந்துடாது. ஆதித்யன் சூரியன் உதித்தான் என்றால் தாமரை மலரப் போகிறது. அதே போல இந்த ஆத்மா உஜ்ஜீவனம் அடையணும்னால் பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். சரி சுவாமி, ஒரு தாமரைய சூரியன் தானே அலர்த்துவார்? ஆமாம். நான் என்ன பண்ணேன், ஒரு குளத்துல தாமரை இருந்தது. அந்த தாமரை எடுத்து இப்படி வெளியில வச்சேன். வச்ச உடனே சூரியன் உதிச்சார். இது மலர்தான்னு பார்த்துட்டே இருந்தேன். அது மலரவே இல்லை, வாடியே போடுத்து. ஏ சுவாமி, சூரியன் உதிச்சா தாமரை மலரும் நீரே, தோ இந்த தாமரை மலரவே இல்லையேன்னு கேட்டால், ஐயோ ஜலத்துல இருந்தால்தான் சூரிய கிரணம் பட்டா தாமரை மலரும், ஜலத்தை விட்டு வெளியில வந்தா மலராதுன்னு சொல்லுவாளோ இல்லையோ. அதை போல லோகாச்சாரியர் தெரிவித்தார், ஆச்சாரியன் தான் ஜலத்தை போல. அந்த ஆச்சாரியன்களை குளத்தோடு நாம தொடர்பில் இருந்தால்தான் பகவத் அனுகிரகம் நம்ம அலர்த்தும், நமக்கு உஜ்ஜீவனத்தையே கொடுக்கும். ஆச்சாரியனை விட்டுட்டு நான் பிரிஞ்சு தனியா வந்தேன்னா அதே பகவானுடைய பார்வை என்னை கொளுத்திடும். ஒரே சூரியன், ஒரே கிரணம் தான். ஜலத்துல இருந்தா தாமரையை மலர்த்துறது, வெளியில இருந்தா தாமரையை உலர்த்துறது. அதை போல ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு ஹேது. அதனால ஆச்சாரியனுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் உபச்சாரங்களை முடியுமோ அவத்தையும் செய்ய வேண்டும். கடைசியில பிராணிகளுக்கு அஹிம்சை. எந்த பிராணிக்கும் தெரிந்தோ தெரியாமலோ முடிந்தவரை எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அஹிம்சா பரமோ தர்மஹான்னு தெரிவிப்பார்கள். அந்த அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது, தன்னுடைய சரீரத்துக்கு என்ன உபச்சாரம்? நீ சாப்பிட்றது, மருந்து சாப்பிட்றது, வெண்ணெய் சாப்பிட்றது, இதெல்லாம் உபச்சாரமானால் இந்த சரீரம் ஏற்படுத்தப்பட்டது பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சயுதா. ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியப்பட்ட சாமி, இந்த உடல் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். 2 கை இருக்கு, அந்த கையில் இப்படி மடக்கிற அளவுக்கு விரல்லாம் இருக்கு, சரியா ஒரு பொருள் எடுக்க முடியறது. கால் 2ம் இருக்கு, அழகா நடக்கிறதுக்கு வசதியா இருக்கு, ஜெரிக்கிறதுக்கு வயிறு இருக்கு, சாப்பிட்றதுக்கு வாய் இருக்கு, கேட்கறதுக்கு காது இருக்கு. இதெல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கிற வடிவங்கள், ஒலிகள், மனங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கே இந்த சரீரம் ஏற்படுத்தினா போல இருக்கேன். பகவான் இந்த சரீரத்தை ஏற்படுத்தினதே உலகத்துல இந்த ஜீவாத்மா ஆனந்தமா வாழ்றதுக்காக நமக்கு தோணும். ஆனா அவர் தெரிவித்தார், இதெல்லாம் படைத்தது எதுக்கு தெரியுமா? இவ்வளவு அழகான அமைப்பு, இது ஒவ்வொன்னையும் கொண்டு பகவானுக்கு பயன்படுத்துவதற்காக. கால் 2ம் இருக்கிறது நான் எங்கேயோ திரைப்படத்துக்கு போறதுக்கு இல்லை, பகவானுடைய சன்னிதானத்துக்கு போறதுக்கு. கை 2ம் இருக்கிறது உருட்டி உருட்டி வாயில போட்டுக்கிறதுக்கு இல்லை, அர்ச்சனை பண்றதுக்காக பகவான் கையை கொடுத்தார். விரல் கொடுத்தது ஜபம் ஆனமோ இல்லையோ, ஜபம் பண்றச்சே எத்தனை பண்ணேன்னு எண்ணனமோ இல்லையோ, அதுக்காக விரலை கொடுத்தார். வாய் கொடுத்தது அவன் நாமங்களை பாடுவதற்கு. வாய் அவனையல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாயவனையல்லது தாம் தொழா, பேய்முலை நஞ்சூனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணா கண் கேளா செவி என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். 3 கரணங்களையும் பகவானுக்காக பயன்படுத்தினால் அதுதான் இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தையே கொடுக்கும். மேலும் மேலும் பகவானுக்காகவே பயன்படுத்தினோம்னால் அது உடலை நன்னா வச்சுக்கும். அதுதான் உடலுக்கு உபச்சாரம். உபச்சாரம் பண்ணாம புறக்கணிக்கணும்னு யாருமே சொல்லல. சரீரம் ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் எந்த நல்ல காரியத்தையுமே பண்ண முடியும். அந்த ஆரோக்கியம்ங்கிறது வெறுமை மருத்துவத்தில் சொல்ற ஆரோக்கியம் மட்டும் கிடையாது. இது எதற்காக படைக்கப்பட்டதோ அதற்கு பயன்படுத்த வேண்டும். கடைசியாக எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டேன், பகவானுக்கு உபச்சாரம் பண்ணிட்டேன், தேவர்கள் பிதர்களுக்கு பண்ணிட்டேன், மற்ற மனிதர்களுக்கு செய்து விட்டேன், அதுக்கு மேல ஜீவராசிகளுக்கு பண்ணிட்டேன், ஆச்சாரியனுக்கு பண்ணிட்டேன், பாகவதர்களுக்கு பண்ணிட்டேன், உடலுக்கு செய்து விட்டேன். நான் எனக்கு செய்து கொள்ள வேண்டிய நன்மை என்ன? எனக்கு ஏதாவது உபச்சாரம் பண்ணணுமோ இல்லையோ, என்னுடைய ஆனந்தத்துக்காக நான் ஏதாவது பண்ணிக்கலாமானால் பண்ணலாம். அகங்கார மமகாரங்களை தொலைத்து பகவானை பற்ற வேண்டும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.